ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையானது வெள்ளை பூசணி வச்சு இன்றைக்கி மோர் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது கொஞ்சம் வெள்ளை பூசணி, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், அரிசி, வரமிளகாய், பச்சை மிளகாய் வேணும்னா கூட வச்சுக்கலாம், இஞ்சி கொஞ்சம், தேங்காய் துருவல், மஞ்சத்தூள், உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல தண்ணி காய வச்சுப்போம். இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது, காயை போட்டு வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அந்த வேகிறங்காட்டி நான் ஒரு விடுகதை சொல்கிறேன், அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. 2 கை இருந்தும் என்னால் கை தட்ட முடியாது, அது என்ன? கண்டுபிடிங்க. ஆன்சர் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த துவரம்பருப்பு, தேங்காய், இஞ்சி, வரமிளகாய் எல்லாம் போட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். மோரையும் தயிரையும் மோராக்கிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க காய் வெந்துச்சான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். ஊற அடித்து வச்சோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருக்கணும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாட்டம் இருக்கும். வெண்பூசணி போட்டு நல்லா கலந்துக்கலாம். வச்சு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், வச்சிங்கன்னா மோர் திரிஞ்சிடும். இதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா மோர் திரிஞ்சிடும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பை பார்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டு, எண்ணெய் காஞ்சினா கடுகு கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்புல போட்டுடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மேலே கொஞ்சம் நுரை வந்தோடனே நிறுத்திடலாம். ரொம்ப கொதிக்க விடாதீங்க, திரிஞ்சு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நுரை வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ விடுகதைக்கான பதிலுக்கு பார்க்கலாமா? எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? 2 கை இருந்தும் என்னால் கை தட்ட முடியாது, நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தால, அதுக்கான பதில் கெடிகாரம். அதுக்கு 2 கை இருக்கா, ஆனால் தட்ட முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்டேன். செஞ்சு பாருங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.